உவேசாவுக்கு முதல் பேர் வெங்கட்ராமன் தான். இந்த வெங்கட்ராமன் படிக்கணும்னு நினைக்கிறான். அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா, இந்த மீனாட்சி சுந்தரம் இல்லை, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் திருப்பனந்தாள் மடத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அவர் வெறும் சைவர் இல்லை, மிகப்பெரிய வீர சைவர். சைவத்தை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. இவன் பேர் வெங்கட்ராமன்றது வைஷ்ணவ பேர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? டேய், இன்னையிலேருந்து நீ வெங்கட்ராமன் இல்லைடா, சாமிநாதன்னார். சாமிநாதன்னா யார் தெரியுமா? முருகன். அவருக்கு அப்பனுக்கே புத்தி சொன்னவனா யார்? முருகன். அதனால தான் எல்லாரையும் கொன்னான். அவன் அப்பனுக்கே புத்தி சொன்னவன். அதனால் சாமிநாதன்னா முருகன், அவன் சைவ கடவுள். இவர் என்ன, அதனால தான் ஊவேசா உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் அல்லது வெங்கட்ராமன் தான் இன்றைக்கி வேன்னு போடுறாங்க. அவர் பேரை மாற்றிட்டார். அவர் சைவர் ஆகிட்டார். இவரை வைணவரை. அடுத்து இவருக்கு தமிழ் தாத்தான் பேர் கொடுத்தவர் யார் தெரியுங்களா? கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் கொடுத்துருக்கார். அவர் உண்மையிலே பாரதியாரை திட்டினவர், உவேசாவை பாராட்டினவர். யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தியே பாரதி ஒரு கவிஞன் இல்லைன்னு சொன்னவர். ஆனால் அவரே இவருக்கு தமிழ் தாத்தான்னு பட்டம் வழங்கியவர் அவர் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஊவேசாவை இப்போ நாம் எல்லாரும் ஏன் பாராட்டுறோம்? பேராசிரியரே அன்பழகனே பல மேடைகளில் ஐயோ தமிழ் தாத்தா இல்லைன்னா தமிழே இல்லைன்னு வரும். எனக்கு அது பற்றி எரியும். அப்போது ஏன்னு கேட்டால் எத்தனை பேர் இருக்கிறான். அதாவது தமிழ் அந்த நூல்களை பதிப்பிக்கிறதுக்கு இவருக்கு முன்னால் பல பேர் அந்த வேலையை செய்தார்கள். இவர் ஏன் செய்தார் என்பதற்கு மட்டும் ஒருத்தருக்கும் தெரியல. தன் இனத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே பதிப்பு வேலையை செய்தார். இதைத்தான் நிறுவனம். அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஐயர் இன்னொரு பிராமணன் ஒரு திருமணத்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்தானோ. பலர் சொன்ன செய்தி தான், நான் இல்லை உயிரோட. அப்போது ஒரு பிராமணன் போய் சாப்பிட்டுட்டு வந்து இவர் ஊவேசாகிட்ட, ஐயா நான் இந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனேன், சாப்பிட்டேன்னார். சாப்பிட்டேன்றது சூத்திரவாள் பாஷடா. பிராமணாள் பாஷை என்ன தெரியுமா? போஜனம் பண்ணேன்னு சொல்லு. இவர் யாரு? சூத்திரவாள் பாஷையாம் சாப்பிட்டேன்னு சொல்கிறது. ஆனால் போஜனம் பண்ணேன்னு சொல்லு, இதுதான் நம்ம பாஷைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல தண்ணி குடிச்சேன் நானா, தண்ணி இல்லைடா ஜலம் சொல்லியிருக்காரு. சொல்லக்கூடாதுடா, அது சூத்திர பாஷை. நம்ம பாஷை ஜலம் சொல்லு. அது சலம்டா, சலம் தான் நீங்கள் ஜலமாக்குனீங்க. அது தெரியாதா? சங்க இலக்கியத்தில் செலம்னு இருக்குது. சலம் என்றாலும் செலம்னா சென்று கொண்டே இருப்பது செலம். சலனம் இல்லா சலசலத்து கொண்டே நிற்பது சலம். அதுக்கு முன்னால் ஒரு ஆவை போட்டால் அசலம், அசையாததுன்னு அர்த்தம். அது மலை. மறைமலை அடிகள் இந்த சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்டார். முதல்ல அவன் பாப்பான். இவருக்கு ஐயோ ஒரு பாப்பானே பேரை மாற்றிக்கிட்டானே, நாம் மாற்றிக்கலேன்ட்டு உடனே பண்ணார். வேதாசலத்தை மறைமலை அப்படின்னு மாற்றிட்டார். அடிகள் நாம் சேர்த்தது மறைமலைன்னு மாற்றிட்டார். அவரே ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, வேதம் தூய தமிழே. அப்போ அசலம் என்னாச்சு? அசலமும் மலையை நான் எழுதியிருக்கேன். ஏன்னா சலசலத்து கொண்டு தண்ணி வந்து பள்ளத்தை கண்டா ஓடும். அதனால் சென்று கொண்டே இருப்பது செலம். சங்க இலக்கியத்தில் இருக்குது. சலம் என்பது அது நின்றாலும் காற்றில் ஆடிக்கொண்டு தான் இருக்கும். அதனால் சலசலத்து கொண்டு இருப்பது தான் சலம். அசலம் என்பது மலை, அசையாது. முன்னால் ஆ போட்டால் எதிர்மறை. அதனால் அதுக்கு பேர் அசலம். அதனால் அசலம் என்பது தூய தமிழ் தான் அப்படின்னு ஏன் மாத்திரன்னு சொன்னால், பாப்பானுக்கு இப்படியெல்லாம் மாற்றிக்கணும். ஏன் அவர் மாற்றிக்கிட்டாருன்னு இவருக்கு தெரியாது. அவர் அரசு பள்ளியில் பணியாற்றினார்.
உண்மையிலேயே அவர் தமிழ் வரலாறு எழுதுறதுக்கே காரணம் தமிழ் மீது பற்று இல்லை சூரிய நாராயண சாஸ்திரிக்கு. வெள்ளைக்கார ஆட்சி காலத்திலேயே வட்டார மொழிகள் கற்பிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். வட்டார மொழிகள்லாம் நம்ம தமிழும் வட்டார மொழி தான். அப்போ இவர் தமிழ் சொல்லி கொடுத்துன்னு இருந்தார். இவருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி ஒருத்தர் மதுரையில் ஒரு பள்ளியிலேருந்து ஒரு தமிழர் அவர் பேரை வந்துட்டார் இந்த வேலை போனதுனால. அந்த இடத்துக்கு பாரதியார் வேலைக்கு போகிறார். அந்த இடத்துக்கு பாரதியார் ஆசிரியராக போகிறார். ஏன் சமஸ்கிருதம் தெரியும். அதனால் இப்போ பாரதியாரை பற்றி நிறைய பேசுகிறோம். அவர் பாட்டில் ஒரு முகம், கட்டுரையில் ஒரு முகம். நீங்கள் பாரதியாரை படிக்கும்போது 2 விதத்தில் பார்க்கணும். பாரதியார் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும்னு சொன்னார். நீங்கள் கட்டுரையை படிங்க, சமஸ்கிருதத்திலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னு எழுதியிருக்கார். சமஸ்கிருதத்தை உயர்வாக மதிக்கிறார். ஆனால் பாட்டில் மட்டும் அதை காட்ட மாட்டார். அதே மாதிரி உவேசாவுக்கு அவர் எல்லா நூலும் பயிற்சிச்சாருன்னு மொத்தம் புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, அப்புறம் குறுந்தொகை, புறநானூறு, நற்றிணை, கலித்தொகைன்னு நினைக்கிறேன். இது 4 நூல் தான் அதை பயிற்சிருக்கார். இந்த புறநானூற்றில் ஒரு வேலை செய்திருக்கார். அது வெளிப்படையாக தெரியுது. மற்ற நூல்கள் எல்லாம் செய்தது வெளிப்படையாக தெரியல. ஆனால் நாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். இந்த பதிப்பிக்கிறவர்கள் செய்கிற தவறு தான் அந்த நூலில் தொடர்ந்து வரும். ஏன்னா நமக்கு தெரியாது. நாம் நூலை வாங்கி படிக்கிறோம், அதில் இருக்கிறத நம்புகிறோம். இந்த காலத்தில் இந்த பாட்டு எழுதின காலம் என்ன, எழுதினவர் யார், அவர் கொள்கை என்ன, அவர் இதை சொல்லியிருப்பாரான்னு நாம் சிந்திக்கிறதே கிடையாது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்ன மதத்தை சார்ந்தவர்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் சமண மதத்தை சார்ந்தவர். ஏன் தெரியுமா? அவர் துறவியாக போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, சிலப்பதிகாரத்தில் நான் சமண மதத்தை சேர்ந்தவன் எங்கேயும் சொல்லலை. அவர் எல்லா மதத்தை பற்றியும் சொல்லுகிறார், எல்லா கடவுளை பற்றியும் சொல்லுகிறார். ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய கதை தலைவி கண்ணகி, கதை தலைவன் கோவலன். இந்த 2 பேரும் மதுரைக்கு போகிறாங்க. இவருக்கு வழிகாட்டி யார்? கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் யார்? சமண மத துறவி. இந்த துறவி என்ற சொல்லே பெண்ணை குறிக்கும். துறவு என்பது பொது சொல். துறவன் என்றால்தான் ஆணு, துறவின்னா பெண்ணு. சிலப்பதிகாரத்தில் தான் இந்த சொல்லே வருகிறது. சிலப்பதிகாரத்தில் துறவி யார்? பெண்ணு. அந்த பெண் துறவி தான் இவங்க 2 பேருக்கும் வழிகாட்டுறா. கதை மாந்தர்களுக்கு, கதை தலைவருக்கு வழிகாட்டுவது ஒரு சமண துறவி என்று சொன்னால் இளங்கோவடிகளுடைய நோக்கம் என்ன? சிந்தித்து பார்த்தா அவர் சமண மதத்தை சார்ந்தவர். சமண மதத்துக்கும் பார்ப்பனர்களே பிடிக்காது, எதிரி. அப்பேற்பட்ட இளங்கோவடிகள் எப்படி நெருப்பு எரிய வச்சு அக்னியை உண்டாக்கி அதில் யாகம் நடத்தி ஒரு வைதீக பிராமணன் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் செய்து வைத்தான் எழுதுவாரா? இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு சமண மத துறவி, பார்ப்பனர்களை பிடிக்காத ஒரு மதம் என்ன கேட்டால், சமண மதத்துக்கு கடவுளே கிடையாது ஆரம்பத்தில். பிறகுதான் மதம் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு கடவுள் என்று ஒன்று வேணும் அப்படின்னு கடவுளை உண்டாக்குறாங்க. அந்த கடவுளும் அருகன். அருகன் என்றால் சூரியன் தான். அதை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஏன்னா சூரியன் இல்லைன்னா வெப்பம் இல்லை, வெப்பம் இல்லைன்னா நீர் ஆவியாக போகாது, ஆவியாக போகிறோன்னா மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னா மழை இல்லை. அப்படி கூட ஒத்துக்கலாம். ஆனால் அருகன்னா அவங்களுடைய கடவுள். அதைத்தான் ஆதிபகவன்னு அந்த முதல் குறளில் சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் என்ன பண்ண, அந்த கடவுளை உண்டாக்கின அந்த மதத்தில் கடவுளே இல்லைன்ற மதத்தில் இருக்கும் பிராமணர்களை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தொல்காப்பியத்தில் வருது, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப தொல்காப்பியத்தில் இருக்குது.
தொல்காப்பியம் தோன்றிய போது சமஸ்கிருதமே தோன்றவில்லைன்னு அப்பாதுரையார் சொல்லுகிறார். தொல்காப்பியம் தோன்றிய போது சமஸ்கிருத மொழியே தோன்றவில்லை அப்படின்னா எப்படி சமஸ்கிருதத்தை பாப்பானுங்க ஓதனாங்கன்னு எப்படி வரும்? ஐயர்னா பாப்பானா? ஐயர் என்றால் உயர்ந்தவர், மேலானவர், சான்றோர், நம்மை விட மூத்தோர்னு அர்த்தம். அம்மாவும் ஐயர் தான், அப்பாவும் ஐயர் தான், அண்ணனும் ஐயர் தான், ஆசிரியரும் ஐயர் தான், நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்களெல்லாம் ஐயர் தான். இவன் என்ன பண்ணான்? ஐயர்னா நாங்கள் தான் எடுத்து வச்சுக்கிட்டான். அந்தணர் என்போர் அறவோர்ன்றாரு திருவள்ளுவர். அந்தணர்னா நாங்கள் தான்றான். ஆரியன்னாக்கா உயர்ந்தவன்னு பேர், அதை நாங்கள் தான்றான். எந்த உயர்ந்தவன் மேலானவன் என்ற சொல்லெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு எனக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அவர்கள் இல்லை. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது தொல்காப்பியர் என்ன சொல்லுகிறார்னா, தமிழர்கள் ஒருவர் காதலித்த உடனே வாழ்க்கை நடத்தினர். தாலி கட்டியில் மாலை மாத்தியில் குடும்பமே நடத்தினார்கள். பிறகு என்ன செய்தார்கள்? அவங்க பூங்காவிலேயோ காட்டிலேயோ ஆற்றுலேயோ காதலித்து ஒரு மாலை மாற்றிக்கினாங்க. அப்பா நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு கணவன். அவங்களே வேறு யாருக்கும் தெரியாது. பிறகு என்ன ஆச்சு? பொய்யும் வழுவும் என்கிறார் தொல்காப்பியர். பொய் வேறு, வழு வேறு. வழுன்னா குற்றம். பொய்னா நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணேன்ட்டான் ஒருத்தன். ஏன்னா யாருமே பார்க்கல, இல்லை இவங்க 2 பேர் தானே வாழ்ந்தாங்க. அதனால் நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னான். பொய். வேற ஒரு பொண்ணோடு வாழ்ந்தான், அது வழு. இந்த பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் அந்த ஊரார் அல்லது பெண்ணினுடைய பெற்றோர் என்ன செய்தாங்க? எல்லாரையும் கூட்டி சான்று வேணுமே அப்படின்னு இருந்து ஒரு முறையை வகுத்து கொண்டு திருமணத்தை தொடங்கினார்கள். இதுதான் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் நக சான்றோர், உயர்ந்தோர், மேலானவர்கள் சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இதைத்தான் தொல்காப்பியர் சொல்கிறார். ஐயரை வச்சுக்கின்னு செய்யலை. சரி.